கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அமைதியான நேரம், தேவனோட தொடர்புகளும் உங்கள் சந்தர்ப்பம் என்பதை நான் உங்களை வசனத்தின் மூலம் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் சேருங்கள். அது எப்படிங்க தேவனோடு சேருவது? நாம் அவருடைய நாமத்தில் பகிரங்கமா செய்கிற கிரியைகளை காட்டிலும் அவருடன் தேவனாய் கர்த்தரோடு இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிசுத்தான உதவியோடு நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய நெருங்கிய தொடர்பில் மட்டுமே தேவன் ஆவலா இருக்கிறாரு. தேவன் எதிர்பார்ப்பது, ஆவலா இருப்பது அவரோடு கூட நீ நெருங்கிய தொடர்பு, தனிப்பட்ட விதத்துல அவருடைய சமூகத்தில் இருப்பது. எந்த ஊழியம் செய்யனாலும், எப்பேற்பட்ட காரியம் செய்யனாலும், வீட்டுல வேலை செய்யணுமா அல்ல வெளியில சோசியல் ஒர்க் பண்ணணுமா, சபையில போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்களுக்கு ஜனங்களுக்கு கூட வார்த்தை கொடுக்க வேணுமா, அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா உங்க மூலம், இல்ல வேலை ஸ்தலத்துல அதிகாரிகள் பேச, இல்ல பிசினஸ் பண்ண, எதுவா இருக்கட்டும், உன் போக்குவரத்து நீ கர்த்தரிடத்தில் தனிமையில் இருந்து அவரோடு கூட உறவை வைத்துக் கொண்டால் மட்டும்தான் அவர் உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். இங்க பாருங்க, மத்தேயு 7:21-23 அதான் சொல்லுது, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அது என்னங்க பரலோகத்திற்கு தேவன் பிதாவின் சித்தம்? அதுதான். அதனாலதான் இயேசுக்கு சென்ன தனியா போய் இரவெல்லாம் பிதாவை எடுத்து ஜெபித்தார். தனியா போய் இயேசுப்பா ஜெபித்தார். அவர் ஜெபித்ததுனாலதான் பகலெல்லாம் வந்து என்ன செய்தார்? இங்க பாருங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே என்னை அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்க பாருங்களேன், அதிக ஊழியத்திற்கு வருவதற்கு முன்ன நிறைய நேரம் கர்த்தரோடு தனிமை செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பைபிள் படிக்க நேரம், தனியார் ஜெபிக்க நேரம் ஓடிக்கிட்டே இருக்க சொன்னோம். உங்களோட கர்த்தர் வந்து தனிமையில் நீங்க இருக்கும்போது கூட பேச வருகிறார். தரிசனங்களை, வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நீ தனிமையிலிருந்து அமைதியா இருந்து அவரோ நோக்கி பார்க்கும்போது அந்த பிரசனத்தை நீங்க உணர்வீங்க. அந்த பிரசனம் தாங்க உங்களை என்ன செய்து அந்த அமைதியான தேவனோடு நெருங்கி உறவாடுகிற அந்த நேரம். அன்னிதினமும் அமைதியான நேரத்தை நீங்கள் ஒழுங்காக கடைபிடிப்பதனால நரகத்திற்கு செல்லாதபடி தடை செய்யப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியங்க. பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே வாசல், உன்னை சுத்திகரிப்பதற்கு, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் தனியே அமர்ந்திருந்த கிறிஸ்துவ ரத்தத்தை சொல்லி பாருங்க. படுப்பதற்கு முன்பதாக கட்டில் அமர்ந்திருந்து பிளட் ஆஃப் ஜீசஸ் குறித்து டிராப்பா உன் பாடியில ஒவ்வொரு பார்ட்ஸுக்குள்ளையும் பாயிட்டு, நான் இன்னைக்கு பகல் முழு செய்த பாவங்கள் அக்கிரமங்களாம் மன்னிக்கப்பட்டு சொல்லி ஒவ்வொன்றையும் சுத்திகரித்த பண்ணி இப்ப என் கூட பேசுங்க ஏசப்பா, நீர் பேச வருவதற்கு நான் உம்மோடு பேசுவதற்கும் அப்பா எது தடையா இருந்தது அதை எடுத்து போடுங்க என்று சொல்லி நீங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பரிசுத்த அவர் உதவியோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். ஆவியானவர் உங்களுக்காக வைராக்கிய வஞ்சை விண்ணப்பம் பண்ணுவாரு. அந்த அமைதியான நேரத்துல தேவன் உங்களோடு கூட நிச்சயமா பேசுவாருங்க. அதுதான் இந்த யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலும் சேருவார். எனக்கு அருமையான தேவஜனமே, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் கிரமமான அமைதியான நேரத்தை கடைபிடித்ததன் மூலம் மட்டும்தான் எல்லாவற்றையும் பூமியில் இருக்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய நெருங்கிய தொடர்பை அமைத்துக் கொள்வதற்கு தேவன் நம்மளை தேடி வரமாட்டாரு. ஆனா நிச்சயமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அனந்தரம் அவரோட நெருங்கி பழவதற்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்க அமர்ந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட வந்து பேசுவார். உங்களை கொண்ட மற்றவர்களுக்கும் வெளிப்பாடு தரிசனம், தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும், பிசாசுகளை துரத்துக்கும், வியாதியை சுகப்படுத்துவதற்கும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அத்தனை நாட்கள் தேடுகிறார். விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி இமாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.